வணக்கம், இது உங்கள் கோ கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து ஒரு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அரிசிக்கு, ஒரு பெரிய டம்ளர் அரிசிக்கு பாதி 2:1 ரேஷியோவில் பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து காய்கறிகளில் வந்து ஒரு கேரட்டு, ஒரு 2-3 பீன்ஸு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, புளி வந்து எலுமிச்சை அளவு, ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது வந்து கூட்டாஞ்சோறுக்கு தேவையான காய்கறிகள். எல்லா காயும் போட்டுக்கலாம், சீனரிக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் போடலாம். இன்னொன்று கத்திரிக்காயும், ஒரு 3 கத்திரிக்காயும், ஒரு வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 வெள்ளைப்பூடு, 4 வத்தல், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த 100 கிராம் பருப்பை முதல்ல ஒரு சத்தம் வச்சு எடுத்துக்கணும். பொதுவாக எல்லாத்தோடைய காயோட சேர்த்தே போடுவாங்க, ஆனால் பருப்பு வந்து கொஞ்சம் வேகாமல் மொட்டாக இருக்கும். அதுக்காக நான் எப்பொழுதுமே ஒரு 2 சத்தமும் ஒரு சத்தமும் வச்சு தனியாக பருப்பை கொஞ்சம் மொட்டாக வேக வச்சு எடுத்துப்பேன். புளியை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு காயம், பருப்போடு எப்பொழுதுமே ஒரு துண்டு காயம், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சா அது நல்லா வெந்துருங்கிறதுக்காக எப்பொழுதுமே சின்ன துண்டு காயமும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தான் வேக வைப்போம். சாம்பாருக்கு பருப்பானாலும் சரி, இப்போ இந்த கூட்டாஞ்சோறுக்கும் சரி, இந்த மாதிரி வேக வச்சு ஒரு 2 விசில் வர அளவு, 2 சத்தம் வர அளவுக்கு, ஸ்ட்ரீம் வர அளவுக்கு வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ முருங்கைக்கீரையும் அதுக்கு தேவை, அதையும் தான் இடையில கொஞ்சம் காமிக்கிறேன். இப்போ வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு எல்லா காயும் வேக போடுறேன். அதில் வந்து மஞ்சப்பொடியும் உப்பு கொஞ்சம் போட்டும் வேக வைக்கிறேன். வெட்டி வச்சுருந்த காய் ஃபுல்லாக போட்டாச்சு. கொஞ்சம் அந்த காய் வந்து கத்திரிக்காய் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டால் வெள்ளையாக இருக்கும்னு அப்படி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு அப்பப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதாவது இப்போ காய்க்கு மட்டும் போடுறேன், அரிசி போடும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு அப்புறம் வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு காணலைன்னா திருப்பி போட்டுக்கணும். மஞ்சப்பொடி போட்டுக்கேன். இப்போ இந்த இது மசால் வந்து அந்த சின்ன உள்ளி, அப்புறம் வெள்ளைப்பூடு, ஜீரகம், வத்தல் 5 இவ்வளோத்தையும் மிக்சியில் அடிச்சுக்கிறோம். அது ஒரு பேஸ்ட்டாக இருக்குது. அதையும் சேர்த்து ஊற்றி அந்த காய்கறி அந்த மசால் வாடை போகிற அளவுக்கு நாம் அதை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ப்ரெஷர் பேனை மூடி கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். அப்புறம் அதை திறந்து அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி போடுற வீடியோ நான் எடுக்க மறந்துட்டு, அதனால் வந்து அது எப்படியோ எடுக்கிறது ஸ்கிப் ஆகிடுச்சு. அரிசியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துருக்கேன். அதை தான் இப்போ திறந்துருக்கோம். இப்போ அரிசிக்கு வந்து கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு அதில் குக்கரில் வச்ச பருப்பை தூக்கி அதில் போட்டிருக்கேன். இதில் வந்து ப்ரெஷர் பேன் வந்து சும்மா வேகிறதுக்காக தான் மூடி வச்சுருக்கேன், வெளியே சத்தம் இல்லை. புளி கரைச்ச தண்ணீர் விட்டுருக்கேன். அப்பப்போ மூடி வச்சு வேக வைக்கிறதுக்காக தான் வெளியே, குக்கரில் செய்யலை. எல்லாம் கிண்டி விட்டே தான் செய்கிறோம். அடிக்கனமான பாத்திரத்தில் சும்மா மூடி வச்சு தான் செய்கிறேன்னு வெளியே விசில் வச்சு அப்படி பண்ணலை. பருப்பு மட்டும் தான் விசில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு தக்காளி, இதில் புளி போடும்போது தக்காளியும் போட்டிருந்தோம், புளிப்பூ. முதல்ல காய்கறி எல்லாமே தனியாக வேக வச்சுட்டு புளி போடும்போது தக்காளியும் போட்டு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் போட்டுரும், ஏன்னா அதுவும் வேகணுங்கிறதுனால. இப்போ எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விட்டு சிம்லையும் வச்சு இல்லை ஆனில் வச்சோ இந்த சாதம் எல்லாமே வேகிற அளவுக்கு கிண்டி எடுக்க போகிறோம். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் உப்பு வாயில் வச்சு அப்பப்போ பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டிருக்கோம்.
இப்போ இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இளநீர் பற்றி சொல்ல போகிறேன். இளநீர் வந்து சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். வயிறு, குடல் போன்ற உறுப்புகள்லாம் வந்து தூய்மையாகும். அடுத்து நீரிழிவு நோயாளிக்கு வந்து இந்த இயற்கை பானம் இது வந்து இளநீர் வந்து இதில் லாரிக் ஆசிட்னு இருக்கிறதுனால முகப்பருக்கள்லாம் ஏற்படாமல் தடுக்குது. கோடை காலத்தில் வந்து நீர் மற்றும் உப்பு சத்தில் இழப்பு தவிர்க்க முடியாமல் இருக்கும். அப்போ வந்து இளநீர் வந்து ஒரு சிறந்த மருந்து. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இளநீரை வந்து எதையாவது யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் இது கூட சேர்க்குறேன். ஏற்கனவே மசால் போட்டிருக்கேன். வத்தல், ஜீரகம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் அடித்து போட்டிருக்கேன். அது கூட ஒரே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் போட்டால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூட்டாஞ்சோறுக்கு. இப்போ இந்த கூட்டாஞ்சோறுக்கு வந்து எள்ளு பொடி வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாம் அப்பளம் வச்சுக்கலாம், கூழ் வத்தல் வச்சு சாப்பிடுவாங்க. எள்ளு பொடியோட நான் செஞ்சுருக்கேன் என்னோடய வீடியோவில். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இல்லை அப்பளம் மட்டும் பொரித்து சாப்பிட்லாம். கூழ் வத்தல், அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம். இப்போ இளநீர் வந்து உபயோகப்படுத்துங்க, ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். இளநீர் பாயசம் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பார்த்து செஞ்சு பாருங்கள். இதை வந்து இப்படியே கிண்டி கிண்டி விட்டு செய்கிறதுனால அந்த கூட்டாஞ்சோறு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரேடியாக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காய்கறி, பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அப்படி கிண்டி கிண்டி வெந்தெடுக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். கடைசியாக தேங்காவை போடுறோம். முதலே தேங்காய் போடாமல் கடைசியாக தேங்காய் போட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கெட்டியாக சேர்ந்து வந்துருச்சு. இப்போ தேங்காவை போட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் கொதிக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும்ல, டக்குன்னு கெட்டு போயிடும். அதனால் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் தேங்காய் போட்டுட்டு இப்போ கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யில் தாளித்து விடலாம். யாருக்கு எது பிடிக்குமோ அதுபடி நெய்யில் தாளித்து விட்டு சாப்பிட பிடிக்கும்னா நெய்யில் தாளித்து விடுங்க. இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றி சாப்பிட வேண்டியதான். மல்லி இலை கொஞ்சம் போடுறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சட்டியில் விட்டு தாளிக்கிற சட்டியில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கூட்டாஞ்சோறோட நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜீரணமாகவும் சொல்லுவாங்களா. நார்த்தங்காய் ஊறுகாய் செய்தாலே இந்த கூட்டாஞ்சோறுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து இந்த கோவில்களில் வந்து இந்த ஐயாசாமி கோவில்களில் கூட கூட்டாஞ்சோறு போடுவாங்க. அதுக்கு நார்த்தங்காயெலாம் போட்டே சமைப்பாங்க. இப்போ நான் காய்கறி போட்ட மாதிரியே நார்த்தங்காய் போடுவாங்க. வேப்பலை கூட சிலர் போடுவாங்க, அந்த இதில் போடுவாங்க அந்த கோவிலில். ஆனால் நார்த்தங்காய் போட்டே சமைப்பாங்க. நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஜீரணமும் ஆகிடும். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஜீரணம் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.